தலைப்பு என்ன? மன்னிப்பின் ஆழம். வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 21, 22. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். அந்த வசனத்தின் மேல கரங்களை வைத்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இப்பொழுதும் தியானிக்க போகிற ஆண்டவரே, இந்த மன்னிக்கிற சுபாவம் எத்தனை அருமையான சுபாவம் ஆண்டவரே. இந்த சுபாவத்தை, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாங்க சுவாமி. உங்கள் திருநாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பேதுருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என் சகோதரனை எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்? ஒரு உதாரத்துவ குணத்தோடு சொல்லுகிறார். அவரே சொல்லுகிறார் ஆன்சர், 7 தடவை மன்னிக்கட்டுமா அப்படிங்கிறார். பொதுவாக யூத ரபிமார்கள் சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, 3 டைம்ஸ் மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறார். ஆக பேதுரு கேட்ட சத்தியத்தை கொஞ்சம் திருத்தி, சரி ஆண்டவர்கிட்ட சொல்கிறப்ப கொஞ்சம் கூட்டி தான் சொல்லுவோமே அப்படின்னு 7 என்றால் பெர்ஃபெக்ஷன், முழுமையை குறிக்கிறது. 7 தடவை மன்னிக்கட்டுமா ஆண்டவரேன்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். 70 times of 7. 70 times of 7 how much அப்படின்னா 490. 490 என்பது அது நித்தியத்தை குறிக்கிற எண். எட்டர்னிட்டி, நித்தியத்தில் போகிற குறிக்கிற எண்ணை தான் ஆண்டவர் சொல்றார். பேதுரு நினைக்கிறாரு, நம்ம இப்படி எப்படியாவது ஆண்டவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாம், ஒரு பெர்ஃபெக்ஷன் நம்பர் சொல்லுவோம். 7 என்றால் பூரணம், 7 தடவை மன்னிக்கட்டுமா அப்படிங்கிறார். ஆண்டவர் பார்க்குறார், 7 அல்லப்பா, 70 தரம் மட்டும், 70 times of 7. அது நித்தியத்தை குறிக்கிற எண். நம்ம எல்லாரையும் நித்தியத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறோம்? பேதுரு என்ன கேட்குறார் அப்படின்னா, இந்த சந்தேகத்தில் ஒரு லிமிட் வைக்கிறார். 7 போதும் ஆண்டவர், அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு ஒரு லிமிட் வைக்கிறார். எல்லையை குறிக்கிறார். மட்டுமல்ல, ஒரு மெஷர்மெண்ட்டும் கொடுக்குறார். அது போதும், அதுக்கு மேலே வேண்டாம்ல அப்படிங்கிறார். ஆண்டவர் அன்பு செலுத்துவதிலே, மன்னிப்பதிலே ஸ்தோத்திரம், தயை பெருத்த தேவன். அல்லேலூயா. He is asking for limits and measures. ஆனால் ஆண்டவர் சொல்லார், நோ லிமிட் பீட்டர், நோ லிமிட், நோ டைமென்ஷன், நீ மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்தவத்தில் நம்மால் அறிந்த சத்தியம் மன்னிப்பு, ஆனால் நடைமுறைப்படுத்த முடியாத சத்தியமும் அதுதான். நம்ம இருதயத்துக்கு ரொம்ப கடினமான ஒரு சத்தியம். மன்னியாமை பொல்லாத சுபாவங்க. அது தேவன் அருகிலே கொண்டு போக விடாது. மன்னிப்பு ஏன் அவசியம்? இந்த கண்டிப்பாக நம்ம செஞ்சுதான் ஆகணுமா? எஸ், கட்டாயம். ஃபர்கிவ்னஸ் கிறிஸ்டியானிட்டியில் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நம்ம கோட்டை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் வேஸ்ட், நம்ம கொடுக்கிற காணிக்கை வேஸ்ட்டு, ஆராதனை பாடல் எல்லாம் 0. எங்கே பாஸ்டர் போட்டிருக்கு, அதான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மன்னிப்பு எவ்வளோ அவசியம் பாருங்க. நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கணும். இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கவே மாட்டார். அப்போ இருதயம் ரொம்ப சுத்தமாக காத்துக்கொள்வது ரொம்ப அவசியம். கிறிஸ்தவர்கள் இருதயத்தில் கரைகள், வெறுப்பு, கசப்பு, கோபம், பகை இவைகளெல்லாம் வைத்து கொண்டு ஜெபித்தால் கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார். அல்லேலூயா. மன்னியாமை அப்படிங்கிற அன்ஃபர்கிவ்னஸ், அந்த மன்னியாமை ஏன் வருது அப்படின்னா, கோபம், கசப்பு, வெறுப்பு
இந்த மூன்றின் கலவைகள் தான் மிக்ஸ் ஆகி நம்மளால் மன்னிக்கவே முடியல. நல்ல கவனிங்க, இன்றைக்கு ஆண்டவர் அநேகரை, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை சில சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. உங்க சின்ன ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் உடனே கேட்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. மன்னிப்பது நம்மேல் விழுந்த கடமை. இந்த மன்னிப்பு நமக்கு ஒரு நல்ல மன அமைதியை தருங்க. தயவாய் உங்களை கேட்கிறேன், உங்களை அன்பாய் பட்சமாய் கேட்கிறேன். உங்கள் இருதயத்தில் மன்னியாமை குணம் இருந்துச்சுன்னா உங்களால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. இப்போ நான் அந்த டாபிக் எடுக்கிறப்பவே உங்கள் இருதயத்தில் சில பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு போகும். பாஸ்டர், அவங்கள எப்படி நான் மன்னிக்கிறது, என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னா நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. நீங்கள் மன்னிக்காத நபர் ஒருபோதும் பாதிக்கப்பட மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் எஸ்ஐ மெக்மில்லன் அவர் சொல்றாரு, நான் ஒரு மனிதனை வெறுக்க தொடங்கும் அந்த நொடி பொழுதிலே நான் அவனுடைய அடிமையாகி விடுகிறேன். நீங்க யாரை மன்னிக்கலையோ அந்த நபருக்கு நீங்கள் அடிமை. நீங்க நினைக்கிறீங்க நான் அவர் தான் எனக்கு அடிமை. இல்லை இல்லை இல்லை. நீங்க எந்த ஒரு மனிதனை வெறுக்க தொடங்குகிறீர்களோ அந்த நொடி பொழுதிலே நீங்கள் அவருடைய அடிமையாகி விடுகிறீர்கள். ஏன் அப்படின்னா உங்கள் வேலையை மகிழ்ச்சியாக செய்ய முடியாது. உங்கள் இருதயத்தில் அடிக்கடி அவருடைய முகம் வந்துட்டு போகும். அதனால் உங்களுடைய எண்ணங்கள் கட்டுப்படுத்தப்படாமல் போய்விடும். ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு மன அழுத்தத்தோடு நீங்கள் செய்கிற வேலையை உற்சாகம் இல்லாமல் செய்வீங்க. எதுக்குடா வாழ்கிறோம், இவங்க வேற இப்படி சொல்லிட்டாங்களே, எவ்வளோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க, இப்படிலாம் என்னை பற்றி அவதூறாக பேசுகிறாங்களே என்று உங்களை நீங்களே நொந்து கொள்வீர்கள். ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, இது உங்களை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸிலே வச்சிருக்கும். சோர்வாகி விடுவீர்கள். 100% வேலை செய்கிற இடத்துல உங்களால் வேலை செய்யவே முடியாது. பிகாஸ் ஆஃப் தட் பர்சன். அந்த நபரால் நீங்கள் கட்டுப்படுத்தப்படுவீர்கள். அவர் இன்னும் சொல்றாரு ஒரு வார்த்தை, எங்கு சென்றாலும் நான் வெறுக்கிற மனிதன் என்னை வேட்டையாடுகிறான். உங்க இருதயத்திலே இருந்து உங்களை வேட்டையாடி கொண்டே இருக்கிறான். முழு பலன் இருக்காது உங்களுக்கு. இந்த காலை வேளையில உங்கள் செயல்திறனை நீங்கள் இழந்து வந்திருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் கூட அழிந்து போயிருமா. ஏன்னா ஸ்ட்ரெஸ், பிரஷர், கோபம், பகை, வைராக்கியம், வெறுப்பு, இதெல்லாம் கலவைதான் மன்னியாமை. இதெல்லாம் அக்கிரம சிந்தையா மாறிது பாருங்க. அக்கிரம சிந்தையோடு நாம் ஜெபம் பண்ணால் தேவன் நமது ஜெபத்திற்கு செவி கொடார். அல்லேலூயா. கூட்டி கழிச்சு பார்த்தா சிம்பிளா ரத்தன சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சிறையில் இருக்கிறவர்கள் போல. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த தேவ செய்தி உங்களை சிறையிலிருந்து வெளியே அனுப்ப கர்த்தர் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர்களுக்காக அல்ல, உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய மனதின் அமைதிக்காக, மனதின் நிறைவுக்காக, உடல் ஆரோக்கியத்துக்காக இந்த சுபாவத்தை நீங்கள் கண்டிப்பா கையாளத்தான் வேண்டும். அல்லேலூயா. மனதிலே கசப்பு உணர்வை நாம் வைத்து இருக்கோமானால் நம்முடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இந்த காலை வேளையில உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக, ஸ்தோத்திரம், உங்களுடைய மன நிறைவு, உங்களுடைய மன அமைதிக்காக எத்தனை பேர் ஆண்டவரே இந்த மன்னிக்கிற சுபாவத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேட்க முடியும்? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆண்டவர் சில வசனத்தை நான் சொல்லிவிட்டு கர்த்தர் இங்கே கற்றுக் கொடுத்த பேரபிள் ஓமை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். இங்கே இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 5:23. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. பாத்தீங்களா?
இருதயத்தில் சகோதரனுக்கு விரோதமா, சகோதரனை யாரு? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஒரே சபையில் இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம். இந்த சபையில் யார் கூடயாவது நீங்கள் பேசாமல் இருந்து ஐக்கியம் இல்லாத இருந்தால் ரொம்ப கஷ்டம். கவனமாக இருக்கணும், எல்லாரோடும் ஐக்கியமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். அப்படி இல்லாமல் பகையை வளர்த்து கொண்டு இருந்தீங்கன்னா காணிக்கப்பட்டியில் வந்து நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இதுக்கு மேல உள்ள வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 22 வசனத்தை வாசிக்கலாம். 5:22. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுபவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். பாத்தீங்களா? சகோதரன், விசுவாச மக்களை வித்தவுட் ரீசன், அவங்க என்ன பார்க்கல, என்கிட்ட பேசல, இப்படிலாம் கோபிச்சுக்க கூடாது. நியாயமான கோபமா? கோபம் கூட நியாயமா இருக்கணுங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்களா, அல்லது உங்களுக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்களா, பெரிய அந்த குடும்பத்தினால நீங்கள் நஷ்டப்பட்டிருக்கிறீங்களா, அப்படின்னா நியாயமான கோபம். அதை பேசி சரி பண்ணிக்கணும், அதை கூட சரி பண்ணிக்கணும், ஒப்புரவாகணும், அதுக்கப்புறம் தான் காணிக்கையே போடணும். நியாயமே இல்லாத கோபம், யோசித்து பாருங்க, வித்தவுட் ரீசன். அப்படி நினைச்சிருக்கவே மாட்டாங்க. நீங்களா கற்பனை செய்து ஒரு குறிப்பிட்ட நபரை அல்லது உங்களுடைய உடன் பிறந்த சகோதரரை நீங்களா நினைத்து கொண்டு அப்படி கோபித்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு இந்த அன்ஃபர்கிவ்னஸ், இந்த மன்னியாமை என்ற அந்த குணத்தை தூக்கி எறிஞ்சா உங்களுடைய வாழ்க்கையில மன நிறைவு உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். காணிக்கை செல்லாது, ஜெபம் கேட்கப்படாது. மார்க் 11:25 பாருங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். எப்படி மன்னிக்க சொல்றாரு? உங்க குறையெல்லாம் கர்த்தர் மன்னித்து இருக்கிறாரு. அப்ப ஜெபம் பண்ணும் போது குறிப்பிட்ட நபருடைய பிக்சர் உங்க முன்பாக வந்தா அவர்கள் மேல் இருக்கிற கசப்பை மறந்து அவர்களுக்கு தாராளமாய் மன்னியுங்கள். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற பிதா மன்னித்திருக்கிறாரு. எப்படிலாம் உதாரணத்தை சொல்லி சொல்றாரு பாருங்க. அப்ப மன்னியாமை எவ்வளவு பொல்லாத சுபாவம். அது நம்முடைய வாழ்க்கையை அரித்து போடுங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க எங்க இருந்தாலும் சரி அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை விடமாட்டாங்க, வேலை செய்ய விட மாட்டாங்க. நீங்கள் அவர்களால் வேட்டையாடப்படுவீர்கள், பக்கத்தில் வர மாட்டாங்க. ஆனால் உங்கள் இருதயத்தில் சிந்தையெல்லாம் அவர்கள் பெயர். இன்றைக்கு மன்னியாத குணத்தை எடுத்து போடும் என்று எத்தனை பேர் கேட்க முடியும்? அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு இதான் தடை. சும்மா பில்லி சூனியம் நினைப்பேன், எப்போ பாரு இணையவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. பில்லி சூனியம் மாந்திரிகளாம் இல்லை, நம்ம இருதயம் தான் நம்ம தடையா இருக்குது. இன்றைக்கு அந்த கசப்பு உணர்வை, வெறுப்பு உணர்வை எடுத்து போட்டு இன்றைக்கே போய் எத்தனை பேர் ஒப்புரவாக முடியும்? அப்படிலாம் சொல்லாதீங்க பாஸ்டர். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அந்த தடையை ஆண்டவர் உடைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஏன் அப்படின்னா சாத்தானுடைய டாக்டிக்ஸ்ங்க இது. மன்னியாமை என்பது சாத்தானுடைய தந்திரம். பவுலடிகளார் கொரிந்து சபைக்கு சொல்லும் போது சாத்தானுடைய டாக்டிக்ஸ்ங்கிறார். அன்ஃபர்கிவ்னஸ், மன்னியாமை. தாராளமாய் மன்னித்து பழகுங்கள். சாரி கேட்கறதுல நம்ம தயங்கவே கூடாது. ஹல்லேலூயா. எந்த குடும்பத்தில் வீட்டுக்காரர் ஆகட்டும் மனைவி ஆகட்டும், சரிம்மா சாரிம்மா, இந்த ரெண்டை பயன்படுத்திட்டீங்கன்னா உங்க குடும்பம் பரலோகம். ஹல்லேலூயா. 2 வார்த்தை தான், சிம்பிள். நம்ம எட்டர்னிட்டி போவதற்கும் இது மிகுந்த ஒரு பயனுள்ள வார்த்தைகள். அல்லேலூயா. மன்னியாமை நம்மை இந்த உலகத்திலே முடிச்சு கட்டிரும். சாத்தானுடைய கைக்குழியாக மாறி விடுவோம். வசனத்திலிருந்து உங்களுக்கு சொல்றேன், என் சொந்த கருத்து அல்ல. வேதத்தை நிதானமாக வாசித்து நாம் முடிவெடுக்க வேண்டும். ஒருபோதும் ஒருவரையும் மன்னிக்காம நம்ம இருக்கவே கூடாது. அல்லேலூயா. தாராளமாய் மன்னிக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும், தாராளமாய் மன்னிப்பு கேட்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். சிலவங்க மன்னிப்பாங்க, யாரோ அந்த மன்னிப்பு கேட்டாங்க, சாரின்னு சொன்னா
உன் சாரிலாம் எனக்கு தெரியும். சாரி கேட்டு கூட மன்னிக்கிறதுல குணம் இல்லை பாருங்க. அது எவ்வளோ உதாரத்துவ குணம். சாரி கேட்கும்போது சரிங்க மன்னிச்சிட்டேன் அப்படி சொல்லுங்களேன். அதெல்லாம் நல்ல குணங்களுக்கு அடையாளங்க. நம்ம தாராளமாக மன்னிக்கவும் செய்யணும். சிலவங்க மன்னிப்பாங்க, ஆனால் சாரி மட்டும் கேட்டுரும், வாய்ப்பே இல்லைங்க. வேற எதனாலும் செய்ய சொல்லுங்க, நான் எதுக்குங்க சாரி கேட்கணும் அப்படிம்பாங்க. கிறிஸ்து உங்களை மன்னித்திருக்கிறாரு இலவசமாய், ஒரு அன்கண்டிஷனல் லவ், அதான் சால்வேஷன். அல்லேலூயா. இங்கே நம்ம தியானிக்க போகிற அந்த பேரபிள் சால்வேஷன் குறித்து இல்லை. சால்வேஷனில் தெர் இஸ் நோ கண்டிஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீ இப்படி இருந்தால் தான் உன்னை ரட்சிப்பேன், அது இல்லை. எந்த ஒரு அன்கண்டிஷனல், ஒரு நிபந்தனையே இல்லாமல் தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு விலையேற பெற்ற. நல்ல கரங்களை தட்டி அந்த ரட்சிப்பு சிலுவையிலே தொங்கின அருள்நாதர் இயேசுவின் இரத்தத்தினால் சம்பாதித்தது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உள்ளதான் இதான் பேசுறாரு. எல்லாத்தையும் போட்டு குழப்பிடக்கூடாது. சால்வேஷன் அன்கண்டிஷனல் லவ். இப்படி நடந்தாதான் உன்னை ரட்சிப்பேன்னு சொல்லலையே. ஆனால் ரட்சிக்கப்பட்டாச்சு. இப்பொழுது நாம் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12. ஆண்டவர் பரமண்டல ஜபத்தை கற்றுக் கொடுக்கும் போது மன்னிப்பு உள்ள இடைசேர்களாய் கொண்டு வருகிறார். அப்ப ஜபத்தில் என்ன இருக்கணும்? தாராளமாய் மன்னிக்கிற குணம் இருக்கணுங்க. அந்த மன்னிக்கிற குணம் இல்லைன்னா பரமண்டலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பரமண்டல ஜபத்தில் இடைசேர்களாக வந்திருக்கிற மன்னிக்கிற சுபாவம். வாசிக்கலாம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நம்ம மன்னிச்சாதான் நம்ம கடனை மன்னிப்பாராம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்காதது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு. இப்படிதான் நம்ம வாழ்றோம். நான் மன்னிக்க முடியாது, நீங்க வேணா மன்னிச்சுக்கோங்க என்ன. ஆண்டவர் அப்படி சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம மன்னிக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் டெஃபினட்டா 100% நம்முடைய பாவத்தை அவர் சுத்திகரிக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கட்டாயப்படுத்துகிறார். இங்க பாருங்க, நம்ம கவனிச்சு பார்த்ததே இல்லை. பரமண்டல ஜபத்தில் நாம் ஜெபிக்கும் போது தாராளமாய் நமக்கு எதிராய் குற்றம் செய்தவர்களை மனதார மன்னிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. மனதார மன்னிங்க. இந்த உலகத்தில் என்னங்க கொண்டு போறோம்? ஒன்று கொண்டு போவதில்லை. நீங்க இந்த உலகத்தில் எனக்கு கொடுக்கிற சிறந்த வெகுமதி மன்னிப்பு. ஆமென். மனதார மன்னிச்சு பாருங்க, உங்க இருதயம் ரொம்ப லெகுவா இருக்குங்க. உங்க வேலையை நீங்க 100% செயல்திறனோடு செய்ய முடியும். அப்படி மட்டும் செய்ய முடியலாம், என்கிட்ட கேளுங்க. சத்திய வார்த்தை அவ்வளவு வல்லமை உண்டு. ஆமென். இன்றைக்கே செயல்படுத்துங்க. உங்க இருதயத்தில் ஒரு சிலரை நீங்கள் சிறைபிடித்து வைத்தது போல நீங்க நினைக்கிறீங்க. இல்லைங்க, நீங்க தான் சிறைப்பட்டு இருக்கிறீங்க. உங்க கணவனை மன்னிக்க முடியவில்லையா? மனைவியை மன்னிக்க முடியவில்லையா? பிள்ளைகளை மன்னிக்க முடியவில்லையா? பிள்ளைகள் இத்தனை எங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கிறாங்க பாஸ்டர். இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில தாராளமாய் மன்னிக்கிற சுபாவம் இருந்தால் தேவன் நமது ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. நம்முடைய காணிக்கையை அங்கீகரிப்பார். நம்முடைய பாடலை விரும்புவார். நமது ஆராதனையிலே தேவன் உலாவுவார். அல்லேலூயா. ஏன் நம்மால பெற்றுக்கொள்ள முடியல? நமது இருதயமே நம்மை குற்றப்படுத்துகிறது. நீ இன்னார மன்னிக்கல, ஸ்தோத்திரம். நாத்தனார மன்னிக்கல, உன் மாமியார மன்னிக்கல, மாமனார மன்னிக்கல, ஸ்தோத்திரம். உடன் பிறப்புகளை மன்னிக்கல. எப்படி உன் ஜெபம் கேட்கப்படும்? தாராளமாய் மன்னிக்கிறேன். ஆமென். இதற்கு அச்சாணியாய் சொல்லப்படுகிற வார்த்தை நேற்று முழுவதும் என் இருதயத்தில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த வார்த்தையை நம்ம கை கொண்ட அவ்வளவு மன நிறைவுங்க. வாசிக்கலாம். மத்தேயு 7:12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு யாராவது பர்த்டே விஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு 10 பேருக்கு விஷ் பண்ணியிருக்கணும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எல்லாரும் என்ன விஷ் பண்ணணும். நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். எல்லாரும் எங்க வீட்டில் நல்லது நடந்தா
அல்லது வீடு பிரதிஷ்டை நடந்த எல்லாரும் எனக்கு கொடுக்கணும், என்ன கனம் பண்ணணும். இது என்னங்க இது நியாயம்? நீங்க எவைகளை விரும்புகிறீர்களோ அவைகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க. கவனிங்க, 2 காரியத்தை நான் உங்களுக்கு ஆழமா சொல்றேன். உங்க இருதயத்துல நல்ல சமாதானம் வேணும்னா எதிர்பார்க்காமல் செய்யுங்கள். ஆமென். அவங்க திருப்பி எனக்கு கொடுப்பாங்கன்னு நினைச்சு செஞ்சிட்டீங்கன்னா நீங்க தோல்வி அடைஞ்சவங்க தான். திருப்பி அவங்களால கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லி 100% அப்படி எதிர்பார்க்காமல், ஸ்தோத்திரம், அப்படி நீங்க தாராளமா செஞ்சு பாருங்க. தேவ சித்தத்தின்படி செய்யணும், அதுவும் இருக்கு. பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லி தாராளமா செஞ்சு நீங்க மாட்டிக்காதீங்க. நிறைய இடத்துல நான் தோற்று போயிருக்கிறேன். தேவ சித்தம் இல்லாம உதவி செஞ்சிருப்போம், பெரிய நஷ்டங்க, பெரிய நஷ்டம். தேவ சித்தத்தின்படி உதவி செய்ய வேண்டும், எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதை கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். ஸோ நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம், ஆனால் எல்லாரும் என்னை விஷ் பண்ணணும், எனக்கு கனம் பண்ணணும். எப்படிங்க? வாட் இஸ் திஸ்? பிறர் நம்மை கனம் பண்ணணும்னு நினைக்கிறோம், பிறர் நம்மகிட்ட பேசணும்னு நினைக்கிறோம், நம்முடைய வீட்டு காரியங்களுக்கு எல்லாரும் வரணும்னு நினைக்கிறோம். நல்லது, தவறே இல்லைங்க. ஆனால் நம்ம எத்தனை பேர் செஞ்சிருக்கிறோம்? எத்தனை பேருக்கு நம்ம உதவி செஞ்சிருக்கிறோம்? மன்னியாமை பிசாசின் தந்திரம். அல்லேலூயா. நீங்கள் தாராளமாய் மன்னித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். உங்களுக்கு நல்ல மன தைரியம் உண்டாகும், மன நிறைவு உண்டாகும், சமாதானத்தோடு உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய சந்நிதியிலே காணப்படும். அல்லேலூயா. வாசிக்கலாம். 18:35. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். எச்சரிப்போடு இந்த பேரபிளை முடிக்கிறாருங்க. ஆமா, சத்தியச்சு கேட்டாச்சு, பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஒரு ஃபோன் பண்ணி தொலைச்சிருவோமே, அது மனப்பூர்வமா இல்லை. நாம் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்படி மனப்பூர்வமா செய்யலைன்னா அது தப்பிதங்களை பரமபிதா மன்னிக்கவே மாட்டார். அல்லேலூயா. எச்சரிப்போடு இந்த பேரபிள் முடியுதுங்க. ஏன் ஆசீர்வாதம் வரல? மனப்பூர்வமா மன்னிக்க முடியல நம்மளால. சுயம் தடுக்குது, பிரஸ்டீஜ் இஷ்யூ. நீ இறங்கி போகணுமா இப்படிலாம் கேட்டு சோத்திரம் நம்மை தடுத்து நிறுத்துகிறபடினால இருதயத்தில் பகை, வெறுப்பு, கோபம், கசப்பு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு என் தேவனுடைய சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. அருமையான வேலைக்காக ஜெபிக்கிறோம். மன்னியாமை பிசாசின் தந்திரம் என்று எங்களுக்கு காட்டி கொடுத்தீரப்பா. மன்னியாது இருக்கும்போது எங்கள் ஜெபம் கேட்கப்படாது, எங்களுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படாது என்று நாங்கள் தியானித்தோம். உண்மையான ஆராதனை செய்ய ஆண்டவரே எங்களை தத்தம் செய்கிறோம். உங்கள் சத்தம் கேட்டிருக்கிறோம், சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கே ஒப்புரவாக உதவி செய்யுங்கப்பா. காலம் தாழ்த்துவதும் கீழ்ப்படியாமை குறிக்கிறது சுவாமி. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு உள்ளத்திலும் கிரியை செய்வீராக ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு மன நிறைவை தரும்படி இந்த சத்தியத்தை நீங்கள் சொல்லி கொடுத்திருக்கிறீங்கப்பா. இன்றைக்கே அதை அபியாசப்படுத்தி தேவனுடைய பரம தகப்பனின் அந்த மன்னிக்கிற சுபாவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். எங்கள் பாவம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படட்டும். இல்லை, கடினமான இருதயத்தை மாற்றுங்கப்பா. உமது திவ்ய சுபாவத்தினால சபையை அலங்கரிப்பீரா. மீதமுள்ள 15 நாட்களும் வரட்டப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.